நாங்க இன்னைக்கு மீன் பொரிச்சது செஞ்சோம். இத நாங்க எப்படி செஞ்சோம்னு உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். மீன் பொரிச்சது செய்றதுக்கு இன்னைக்கு நாங்க 2 கைண்ட் ஆஃப் ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஒண்ணு வெல மீன் அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாறை மீன். பொதுவா இது வந்து வெல மீன்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஏன்னா வெல மீன் குக் பண்ணா ரொம்பவே சாஃப்ட் ஆகும். அண்ட் அதனால அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத வந்து நம்ம பாம்ஃப்ரெட்ல கூட ட்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு இன்னைக்கு பாம்ஃப்ரெட் கிடைக்கல. ஸோ நாங்க இந்த ஃபிஷ்ல தான் எடுத்தோம். அண்ட் இந்த ஃபிஷ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம நல்லா அதோட மேல இருக்கிற அந்த செதில் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணா தான், அது நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். அதனால நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த செதில் வந்து நம்ம வீட்ல கிளீன் பண்றது கொஞ்சம் டஃப்பான வேலை தான். பிகாஸ் எல்லா இடத்துலயும் தெறிக்கும். அண்ட் ஆல்சோ அது ரொம்பவே நெறையா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா மீனை இந்த மாதிரி நல்லா அதோட தலைய செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு, அதோட குடல செப்பரேட் பண்ணி எடுத்தோம்னா, இந்த ஃபிஷ் நல்லா கிளீன் ஆயிடும். வேற எந்த அழுக்கும் இந்த ஃபிஷ்ல வந்து இருக்காது. ஸோ இந்த மாரி நல்லா வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துட்டு, அதோட வால நறுக்கி, நம்ம வந்து ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு எப்படி கோடு போட்டுப்போமோ, அதே மாதிரி வெர்டிக்கல் ஆர் ஹாரிசான்டல் எப்படி வேணாலும் நம்ம கோடு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நியூவா நம்ம ஒரு டிசைன் ட்ரை பண்ணலாம். லைக் டயமண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நேரா கோடு போட்டுட்டு, தென் வந்து டயகனலி கோடு போட்டுக்கிட்டோம். அப்போ ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும்னு. ஆனா, ஃபிஷ் வெட்டுறதுக்கு நல்ல நைஃபே எங்ககிட்ட இல்லையா, அதனால வெட்டுறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க இந்த ஷேப்ப வந்து கொண்டுட்டு வந்தோம். அண்ட் அதே மாதிரியே நெக்ஸ்ட் சைட்லயும் நம்ம கட் பண்ணோம்னா சூப்பரா ஆயிடும். ரொம்ப கட் பண்ணா ஃபிஷ் அந்த இது வந்து செப்பரேட் ஆயி வந்துரும். அந்த ஃப்ளஷ் அந்த ஃபிஷ்லேருந்து செப்பரேட் ஆயி வந்துரும். ஸோ பார்த்து பொறுமையா நிதானமா கட் பண்ணிக்கணும். இந்த மாரி ஃபிஷ்ல டைமண்ட் ஷேப்ல கோடு போடுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஃபிஷ்ல நம்ம தொட்டோம்னாவே ஃபிஷ் வந்து டேமேஜ் ஆயிடும். அண்ட் நம்மளால இந்த மாரி அழகா கோடு போட முடியாது. அண்ட் தென் நல்ல நைஃப் வேணும். நல்ல ஷார்ப்பா இருக்கணும். நம்ம அப்படி வச்சாவே அந்த ஃப்ளஷ்க்குள்ளார டீப்பா கட் ஆகுற மாரி ஒரு நைஃப் வேணும். ஸோ அது எங்ககிட்ட இல்லையா, ஸோ ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்க இந்த ஃபிஷ்ஷ வந்து டயகனல் அதாவது டைமண்ட் ஷேப்க்கு நல்ல நீட்டா கட் பண்ணுனோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷ நல்லா பேன் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு எந்த மசாலா வேணாலும் கோட் பண்ணலாம். பட் நாங்க இன்னைக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் லெமன் தேவையான அளவு சால்ட்ட ஆட் பண்ணி நாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆனா திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான கன்சிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். அந்த மசாலா, அந்த சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த லெமன் ஜூஸ் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போறோம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபிஷ்ஷ, அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. பிகாஸ் அது டயகனல் ஷேப்ல இருந்தனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல நம்ம வச்சிருக்கிற அந்த மசாலாவ நல்லா கோட் பண்ணணும். டபுள் சைட் கோட் பண்ணிட்டு அண்ட் முடிஞ்சா அந்த வயிறு இருந்த பிளேஸ்ல கூட நம்ம கோட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி நல்லா கோட் பண்ணிட்டு நியர்லி ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் வந்து நம்ம மேரினேட் பண்ண விட போறோம். மேரினேஷன் டைம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம 1/2 அன் ஹவர் எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ண விடணும். மினிமம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போதும். ஸோ நாங்க இன்னைக்கு 1/2 அன் ஹவர் இந்த ஃபிஷ்ஷ வந்து மேரினேட் பண்ண விட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஃபிஷ்லயும் வந்து நம்ம நல்ல சூப்பரா மசாலா எல்லாம் தடவலாம். ஃபர்ஸ்ட்டு 1 மட்டும் தான் நாங்க டயகனலா கட் பண்ணோம். இது வந்து ஏன் அந்த மாரி டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணலேன்னா, நான் அந்த ஃபிஷ்ஷு பட்ட பாடு பார்த்துட்டு, சரி இதில கட் பண்ண கஷ்டம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு, இது சும்மா ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இடையில போட்டு நாங்க கட் பண்ணி, இதுலயும் மசாலா தடவி மேரினேட் பண்ண விட்டுட்டோம். 1 ஹவர் மேரினேட் ஆன ஃபிஷ்ஷ ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். ஷாலோ ஃப்ரைனா டீப் ஃப்ரை கிடையாது. சும்மா பேன்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னைக்கு இத 50% தான் குக் பண்ண போறோம். ஸோ நாங்க இன்னைக்கு 3 ஃபிஷ் எடுத்திருக்கோமா, 3யும் ஒண்ணொண்ணா நான் பேன்ல ஆட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நாங்க ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணது கோகனட் ஆயில். கோகனட் ஆயில்லயே ஃப்ரை பண்ணா ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒண்ணொன்னா பொறுமையா நம்ம இப்போ போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவ அந்த ஃபிஷ் மேல அப்படியே தடவி விட்டோம்னா, மசாலா இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்க்குள்ள டீப்பா இறங்கும். அண்ட் அது இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெறைய மசாலா பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ 3 ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துட்டுருக்கு. அண்ட் 50% வேக வைக்கிறதுனால, நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்
ஒரு சைடு அண்ட் 5 மினிட்ஸ் அனதர் சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா, இது வந்து ஓகே ஆயிடும். ஸோ, இப்போ இந்த 3 ஃபிஷ்ஷையும் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. பிகாஸ் இதோட தோல் வந்து அந்த பேன்ல ரொம்பவே ஸ்டிக் ஆயிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க இத வந்து எடுத்தோம். ஒரு வழியா கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். பட் மீனுக்கு எந்த டேமேஜும் ஆகல. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த ஸ்டெப்ல மீன் உடைஞ்சிருச்சுன்னா, அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. அண்ட் இந்த டிஷ் வந்து செய்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்பியரன்ஸ் தான் முக்கியம். அதனால ஃபிஷ் வந்து உடையாம இருந்தா சூப்பரா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஃபிஷ் வறுத்த அதே ஆயில் அண்ட் அதே பேன்ல 2 வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, அது கூட பச்சை மிளகு நாங்க ஆட் பண்ணோம். அண்ட் அத நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கி விடணும். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்குனா, அது கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிரும். அண்ட் நாங்க வதக்கிட்டே இருந்தோம். தென் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இப்போ கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. தென் நாங்க வந்து 1 டொமேட்டோ தான் ஆட் பண்ணோம். பிகாஸ் புளிப்பு அதிகமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டொமேட்டோ. அந்த டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஃபிஷ் பொரிச்சது நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றோம். பட் ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சு. அண்ட் அத லாஸ்ட்டா நீங்க வீடியோல பாருங்க. அண்ட் இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்ப நம்ம கொடம்புளி ஆட் பண்ண போறோம். நார்மல் புளியும் ஆட் பண்ணலாம். பட் நாங்க வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்லேருந்து கொடம்புளி ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த டிஷ்க்கும் கொஞ்சோண்டு கொடம்புளி ஆட் பண்ணோம். அண்ட் கொடம்புளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நார்மல் புளி எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான், அதே டேஸ்ட் தான் கொடம்புளி தரும். பட் எக்ஸ்ட்ரா கலர் அண்ட் ஃப்ளேவர் வந்து குடுக்கும். இப்ப நம்ம தேவையான எல்லா மசாலாவும், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி திரும்ப நல்லா வந்து கிளறி விடணும். கரம் மசாலா ஆட் பண்ணா, அது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, கரம் மசாலா ஆட் பண்ணனால. அதனால கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பெர்சனலி கரம் மசாலா பிடிக்கிறதுனால, அந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் ஒரு கப் ஆஃப் கோகனட் மில்க். எதுக்காக கோகனட் மில்க் அப்டின்னா, நம்ம இதுல தேங்காய் ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ, அதுக்கு பதிலா தான் நம்ம இப்போ கோகனட் மில்க் ஆட் பண்ண போறோம். தண்ணி ஆட் பண்ணா அவ்ளோக்கா டேஸ்ட் இருக்காது. பட் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்றனால, கோகனட்ட ரீப்ளேஸ் பண்ண மாரி இருக்கும். அண்ட் அந்த மில்க்கோட எக்ஸ்ட்ராக்ட் அதுல இறங்கி, ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஒரு கிரேவி கிடைக்கும். இந்த கிரேவிய வச்சு தான் நம்ம மீன் பொழிச்சது வந்து செய்ய போறோம். இப்ப நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு, அது குக் ஆகறதுக்கு நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதும் இந்த மாரி நல்லா கொதிச்சிரும். அவ்வளோதான். நம்மளுடைய இந்த மீன் பொழிச்சது செய்றதுக்கான இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. நார்மலா ஒரு கிரேவி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுற கிரேவி எப்படி இருக்குமோ, அதே கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வாழை இலையில வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஒரு பீஸ் ஆஃப் வாழை இலைய எடுத்துட்டு, அது மேல கிரேவிய வைக்க போறோம். நெறைய கிரேவி வேணுங்கிறவங்க நெறைய வைக்கலாம். எனக்கு நெறைய வேணும். அதனால நெறைய வச்சிருக்கேன். அண்ட் தென் இப்போ அந்த ஃப்ரைட் ஃபிஷ் அதாவது 50% நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷ அது மேல நம்ம வைக்க போறோம். அண்ட் லிட்ரலா என்னன்னா, ஃபிஷ்ஷு 2 சைடுமே கிரேவில நனைஞ்சு அண்ட் திரும்ப எகைன் ஃப்ரை பண்ணும்போது, அந்த கிரேவி எல்லாம் உள்ள இறங்கி அந்த ஃபிஷ்ஷோட மிங்கிள் ஆகி சூப்பரா இருக்கும். இப்ப 2 சைடும் கிரேவி வச்சுட்டு, வீடியோல காமிக்கிற மாரி அழகா 4 சைடுமே ஃபோல்ட் பண்ணணும். நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் செய்றதுனால, எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. எங்கேருந்து எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு கூட தெரியாம, ரொம்பவே சிரமப்பட்டோம். அது பத்தாததுக்கு, நாங்க இந்த மாரி க்ளோஸ் பண்ணும்போது, இந்த இலை வந்து கீறிடுச்சு. அண்ட் அதுலேருந்து மசாலா லீக் ஆக ஆரம்பிச்சுதா, மசாலா லீக் ஆனா ஆயில் ஃபுல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்காது. எகெயின் வந்து அ வேற ஒரு இலைய வச்சு நாங்க திரும்ப கட்டிட்டோம். அண்ட் இதுக்கு நாங்க வந்து இந்த நாரு தான் யூஸ் பண்ணோம். இது வந்து வாழை மரத்திலேயே இருக்கக்கூடிய நார் தான். அத வந்து வச்சு இந்த மாரி 2 சைட்ஸும் நல்லாவே செக்யூர் பண்ணிட்டோம். ஹாரிசான்டலா ஒண்ணு, வெர்டிகலா ஒண்ணு. நல்லா செக்யூர் பண்ணிட்டு சூப்பரா இந்த பொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. எகெயின் ஒரு பேன்ல கோகனட் ஆயில் போர் பண்ணிட்டு, இந்த பொதிய வந்து நம்ம அதுக்குள்ளார பிளேஸ் பண்ண போறோம். நாங்க இன்னைக்கு 2 செஞ்சோமா, அந்த 2யும் எடுத்து உள்ள பிளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா ஏதோ மாரி கட்டு சோறு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் இத நம்ம லிட் வச்சு மூடி வச்சிரணும். பிகாஸ் ஒரு சைடு குக் ஆகறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 10 டூ 15 மினிட்ஸ். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னா, திரும்ப திரும்ப அந்த இலைக்குள்ள இருந்து மசாலா லீக் ஆயி ஆயிலுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனாலும் அது ரொம்ப ஸ்மெல்லு சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆயிலும், அந்த கிரேவியும் சேர்ந்து செமையா ஆயிடுச்சு அந்த ஸ்மெல்லு. தென் ஒரு சைடு வெந்ததும், தென் எகெயின் அடுத்த சைடு நாங்க திருப்பி போட்டுட்டு, லிட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்.
இந்த இந்த சைடு வந்து நியர்லி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்தது. அந்த வாழை இலையோட கலர் எல்லாம் மாறிடுச்சு. அவ்ளோ நேரம் நாங்க வேக விட்டோம். இப்போ வந்து 2 சைடுமே நல்லபடியா வெந்துருச்சு. இத நம்ம தனியா வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. அண்ட் தொறக்கும்போது அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு, அந்த கிரேவி, அந்த ஆயிலோட ஸ்மெல்லு, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் எல்லாமே ஒரு வேற லெவல்ல ஒரு ஃபீலிங் குடுத்துச்சு. வாவ்! இதுக்கு எப்ப நம்ம சாப்பிட போறோம்? இத எப்ப நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட போறோம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாரியே இல்ல. அவ்ளோ டேஸ்டியா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இத பத்திரமா எடுத்து இன்னொரு பிளேட்ல நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இத வந்து சாப்பிட போறோம். இத அப்படியேவும் சாப்பிடலாம். இல்ல தோசை, இட்லி இது கூடயும் சாப்பிடலாம். இல்ல ரைஸ் வச்சும் சாப்பிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. வாங்க நான் இனி நெக்ஸ்ட் வந்து இத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஓப்பன் பண்ணும்போதே அவ்ளோ அழகா இருந்துச்சு அண்ட் டெம்ப்டிங்கா இருந்துச்சு. அம்மா வேற அநியாயத்துக்கு ரொம்ப மெதுவா ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அம்மா வேகமா ஓப்பன் பண்ணுங்க, பார்க்கணும் சீக்கிரம். அண்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு அவ்வளோக்கா வேக வச்ச ஃபிஷ் பிடிக்காது. பட் இத பார்த்ததும் எனக்கு இந்த ஃபிஷ்ஷ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு ஆசை. இத நம்ம சாப்பாடோடயும் சாப்பிடலாம், இல்ல தனியாவும் சாப்பிடலாம். பட் ஒரு பீஸ் அப்படியே அந்த கிரேவியோட பிச்சு அண்ட் அந்த சாப்பாடுல வச்சு பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டெலிஷியஸ். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது மாதிரியே இல்ல. அவ்ளோ டெலிஷியஸா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த டிஷ்ஷ நீங்க ட்ரை பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.